எல்லாரும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்தான் குதித்தனர் குலகமைய என்று ஈசனின் நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்திரைந்து மனமுறையின் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான முருக கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்கு தடையின்ற விக்கடமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார். அப்படின்ற காரணத்தால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகைகளை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலை எடுத்து கொடுத்தவன் விலைகளை அகற்றி விடுனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான். வந்ததிலிருந்து வள்ளியம்மா முருகா முருகான்னு சொல்லுதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா வள்ளிக்கு குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் யாருன்னா முருகப்பெருமான். அதே போல இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் உங்களுக்கு குலை தெய்வம் எதுவோ அதை முதல்ல வணங்கிட்டு அப்புறமா எந்த தெய்வத்தையும் இந்த செயலையும் தொடங்குனீங்கன்னா விக்கடமில்லாமல் வெற்றியை தேடி தரும். அந்த குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னுவாங்க. குல தெய்வம் என்பது எதை போல அப்படின்னா பெற்ற தாயை போன்ற. பிள்ளைகள் தவறு செய்தாலும் தவறு செய்யாட்டாலும் தாய் ஒரே மாதிரி பாசத்தை செலுத்தக்கூடியவள். அதை போல குல தெய்வம் என்பது நம்ம தவறு செய்தாலும் தவறு செய்யாவிட்டாலும் மனம் வருந்தி தெய்வத்திடம் வந்து வேண்டுதல் வைத்தோம்னா நிச்சயமாக பலனை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் குல தெய்வ வழிபாடு அல்லவா. அதனால வள்ளியினுடைய குல தெய்வமான முருகனை வணங்கி விட்டு பிறகு காரியத்துக்கு செல்வோம். வேளனைக்கு புண்டமீனில் மாலையிட்டு கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோயில் கட்டி பாட்டு செய்தேன். புள்ளிமயில் வேளனைக்கு புண்டமீனில் மாலையிட்டு கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோயில் கட்டி பாட்டு செய்தேன். பகிரண்டும் அனைத்தையும் காத்திரைச்சிக்கும் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினந்தொழுது பணிதனைக்கும் அடைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் மதியிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய அருளை பரண உடையொள்ளி நம்மளெல்லாம் வந்திருந்தால் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் நம்மளுக்குன்னு செலவழிக்கிறது ரொம்ப, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் எல்லாருக்கும் செலவழித்தாலும் தெய்வத்துக்காக ஒரு பங்கை செலவிடணும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு என்பது மிக மிக சாலச் சிறந்தது. தனியாக போய் சாமி கும்பிடுறதை காட்டிலும் ஊர் ஒட்டுமொத்தமாக சுத்தபத்தமாக இருந்து வழிபாடு செய்கிறதுல கோடி புண்ணியம் என்பது ஐதீகம். அந்த மாதிரி நீங்கள்லாம் எப்படி இந்த தெய்வத்தை என்னுடைய அருளை பெறணும் சொல்லி வணங்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த தெய்வங்களுடைய அருளுக்குரகத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி இவ்விடத்திற்கு வந்திருக்கோம். எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியுமா? முடியாது.
யார் எங்கெங்கே எந்தெந்த இடத்தை எப்போக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா, சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்ல. பொறுமை கடலிலும் பெரியது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையான நகையின் இந்த புகழ் நடுவேன் அவையின் முதுமொழி கிடங்க. பொறுமை அப்படி இருக்கணும்னே. வசந்தத்துல வைதீகியா பொறுமை அவ காத்திருந்தா, அவளுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தது. நானும் வந்து பொறுமையா இருக்கேன்னா எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக காத்திருவோம். வசந்தத்தில் ஓர் நாள் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ, வைதேகி காத்திருந்தாளோ, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ, வைதேகி காத்திருந்தாளோ. சிறப்பு கைதட்டிய உள்ளத்திற்கு நன்றி. ஒளிபரிக்கு அற்புதம், பக்க மேளங்களும் சிறப்பு. போன மக்கள்லாம் திரும்பி வந்துட்டாங்க, மக்களும் சிறப்பு தான். அந்த மாதிரி விரசை விற்பன் சிலமன் காணவ குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் காணக்கு நடார் என்னும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்தொருது போல் முன்னோர்கள் வழிநிலை நாணம் நடந்து என்னுடைய மாதா பிதா சொல்லித்தவராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசான் இட்ட வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளி நான் இடத்திற்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன் அப்படின்னா, தாயில் சிறந்தது ஒரு கோவில் மில்லை, தந்தை சொல்மிக்க உலகத்துல மந்திரம் எதுவும் கிடையாது
அப்படின்னு தகப்பனுடைய சொல்வெளி கேட்டு காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். 7 பேர் அண்ணன்மாருக்காக என்னை தான் அனுப்பணுமா அப்படின்னு அப்பாள்கிட்ட கேட்டு, ஆண்களுக்கு என்னென்ன வேலையோ அவங்க அந்தந்த வேலையை பார்க்குறாங்க. கடன் விட்டான் எங்கேமுள்ள கலைஞனான்னு இலங்கை வேந்தன்னு தெய்வத்திடம் பட்ட கடனை நீந்தாமா தீர்த்துட்டு வரணும். 7 பேர் ஆம்பளை பிள்ளை இருக்காங்க, ஒரு பெண் பிள்ளை உண்டு. இல்லை என்ற இறைவனிடம் நேர்த்தி கடை வச்சேன். உன்னை கானகத்தில் கண்டெடுத்து காரண பெயராக வச்சு, இறைவா உனக்காக திணை விதைத்து என் மகள் பருவ வயசு வந்த பின்னாடி காவலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் பழித்தது நீனு கடன் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என்னை கேட்ட தாயின்னு தாய் நாட்டில் 10 மாதம் சுமர்ந்து அப்படி குழந்தை பெற்றெடுக்கின்ற போது வழியை மறந்து அந்த குழந்தையினுடைய திருமுகத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரே ஜீவன் யாரு? பெற்ற தாய் தான். அதை காட்டிலே எப்பொழுது பெருமிதம் கொள்வாள் அப்படின்னா, தன் பிள்ளை ஒழுக்கமானவன், சிறந்தவன், சான்றோன். கல்வியை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம், ஒழுக்கத்தை வாங்க முடியுமா? ஓ அப்படியா? ஒழுக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா மானம் போயிருச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம். ஏன்னா உயிரை காட்டிலும் பெருமிதமாக மதிக்கக்கூடியது மானம். நானும் அப்படிதான். அந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி தன்மையோட நான் காவலுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா எப்படி எல்லாம் காவல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? மனசுல நிறைய ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு முதல் காரணம் அதுவும் பேராசை, பெரும் நஷ்டம் அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு. அலைபாயிறது மாதிரி மனசை அலைபாய விடக்கூடாது. எண்ணிலையிலும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து இவ்விடத்தில் காவல் பணி எப்படி சிறக்க செய்யணும் அப்படின்னா, ஆசையை சொல்லிடுவானே அண்ணே, சத்தியமூர்த்தி அண்ணே. அப்படியா? ஹலோ, உரங்கன்பட்டி கிராம பொதுமக்கள் அனைவரும் மழை சுத்தமாக விட்டுருச்சு, வந்து நாடகத்தை பார்க்க வாங்க. நீங்கள் கொடுத்த வரியில் தானே நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா வீட்டில் தூங்காமல் அங்கே வந்து பார்க்க வாருங்க. எப்படி ஆசைன்னு சொல்லுவானே, ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா அழகி பற்றி அழகு ஒழிச்சு வைக்கலாமா
இருக்கிறது. நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல வந்து காவல் செய்யறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் அவர் பின் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு முக்கிய காரணி அப்படின்னு சொன்னா எது? உழவு மாடு. நம்ம ஊரில் இருக்கா உழவு மாடு? ரொம்ப சந்தோஷம். 99% உழவு மாடு இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்குது அப்படின்றீங்கல்ல, பெருமையான விஷயம். இந்த உழவு மாடை கொண்டு அன்றைக்கெல்லாம் உள்ள விவசாயிகள் வந்து ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அன்னைக்கு விதையிட்டாங்கன்னா தை மாதம் ஆகும் அறுவடை செய்யறதுக்கு. 6 மாதம் காத்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, 2.5 மாதத்துலேயே நெல்மணிகளை வீட்டுக்கு கொண்டு இருந்துடலாம். அப்போ குறுகிய விவசாயம் எப்படி வந்ததோ, மனிதனுடைய உடம்புக்கு அன்னைக்கு வந்து வேலை இருந்தது. நெத்தி வெறுவை நிலத்தில் விழுகிறது மாதிரி ஒவ்வொரு தமிழனும் உழவு தொழிலே மேற்கொண்டாக. அதிகாலையில் எந்திரிச்சு நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு உழவு மாடை பார்த்துக்கிட்டு போய் உழவு தொழில் பண்ணால் அந்த சூரிய கதிராகப்பட்டது உடம்பில் பட்டு கெட்ட நீரெல்லாம் வெளியேறிச்சுன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட வாழ்வோடு 100 வயசை தாண்டி வாழ்ந்தாங்க அப்போ உள்ள மனுஷங்க. இன்னைக்கு 100 வயசை தாண்ட முடியுமா? 40 வயசை தாண்டிட்டா உடம்புல வியாதி இல்லாத மனிதன் ஒருத்தர் கூட சொல்ல முடியல. வியாதி, கவலை, பிரச்சனை அத்தனையெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஏன்னா மறப்பது மன்னிப்பண்ணு மனிதனுடைய இயல்பு. எல்லாத்தையும் மறக்கிறதுனால தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது. துன்பத்தை மட்டும் வாழ்க்கையை வந்து அனுபவிச்சா அதுக்கு நல்லா இருக்காது. இன்பமும் துன்பமும் ஏடு பள்ளம் இரவு பகல் ஏற்ற தாழ்வு எல்லாமே வந்து அப்படியே சுழற்சியின் மூலமாக வந்திருக்கிறதுனால தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அப்போ எப்படி விவசாயம் நடந்துச்சு? இலைதழைகளை கொண்டு மாட்டினுடைய சாணத்தை போட்டு எந்த ரசாயன உரமும் போட மாட்டாங்க. இயற்கையான முறையில் சத்தான உணவு கிடைத்தது. இன்னைக்கு அப்படியா? விதையிலேயே ரசாயன உரத்தை கலந்து மறுபடியும் பூச்சி மருந்துலேருந்து களைக்கொல்லியில் அத்தனை அடித்து சக்கையான உணவை சாப்பிட்டா எப்படி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்? இருக்கவே இருக்காது. அத்தனை தாய்மார்களும் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் வீட்டில் சுகப்பிரசுகமாக பெற்றெடுத்து அமிர்தப்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்ப்பாலை கொடுத்து இணை உணவு கொடுக்காம வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்படியா? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னா அறுவை சிகிச்சை பண்ணால் தான் குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுக்கணும். அப்படியே பெற்றெடுத்தாலும் தாய்ப்பால் இல்லாமல் போகுது. இப்படி எல்லா பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கிறது. அன்னைக்கு எப்படி வந்து விவசாயம் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நினைவு கூறுவோமானே. கல்யாண மலையோசை கொண்டு காட்டேலி முன்னாடி செல்லேடு பின்னாடி நான் வாரேன் என்று கண்ணாளன் அதோடு சொல்லு. அன்னைக்கு இந்த கைபேசி செல்லெல்லாம் இல்லை. ஆமா, இன்னைக்கு இருக்கு. கணவன் ஒருவேளை உழவு மாடை பத்திட்டு உழவு தொழில் செஞ்சாருன்னா என்ன செய்யறது? நம்ம ஏங்க இந்த இடத்துல நான் வர்றேன், கவலைப்படாதீங்க, சாப்பாடை எடுத்துக்கிட்டு வர்றேன், கவலை இல்லாம இருங்கன்னு இன்னைக்கு சொல்லிடலாம். செல்லு மூலமா இன்னைக்கு சொல்ல முடியுமா? அப்ப இந்த வயலில வரப்பெல்லாம் தாண்டி போகணும்னா கொஞ்சம் அசந்தாலும் சாப்பாடு கொட்டி போயிடும். காற்றையே நம்ம முன்ன தூது விடுது. காற்றே என் கணவன்கிட்ட போய் சொல்லி சாப்பாடு கொண்டுட்டு நான் வந்து கொண்டுட்டு இருந்தேன். நாளா நீ வயல்ல எத்தனை தடவை விழுந்து கொட்டியிருக்கேன் சாப்பாடு. கல்யாண மலையோசை முன்னாடி சென்று நாடி நான் பாரேன் காதோடு சொல்லேடு.
விவசாயம் அன்னைக்கு நடந்துச்சு, அற்புதமான முறையில் உணவு கிடைச்சிச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. சரி நம்ம மட்டும் காவலுக்கு போனால் நல்லாவா இருக்கு? அதானே. அப்பா ஒத்தையில போய் கத்த விடாதீங்கன்னு அப்பாட்ட கேட்டேன். சரி. எங்க அப்பா என்ன சொன்னாரு, இப்படி ஒத்தையில போய் சின்ன பிள்ளைய அனுப்புவேனா? அண்ணன் மாதிரி ஏற்கனவே பரண் அமைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் உன்னோட தோழி வந்து அல்ல சிந்துஜா, அவ ஒரு வர்றா. சரி. ஆனா புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு சேர்த்திருக்கேன். இன்னொரு பிள்ளையுமா? ஆமா. நான் அண்ணன் நீங்க பாத்திருக்கீங்களா? அவளை பார்க்கலாமா? பார்க்கலையா? நான் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். நானும் பார்க்கல. அப்பா பயங்கரமா வர்ணிக்கிறாரு அந்த பொம்பளை பிள்ளைய. வந்தாதான் தெரியும் எப்படிப்பட்ட அழகியா இல்ல அழகு இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து அந்த பிள்ளையோட சேர்ந்து நந்தவனத்துக்கு போனா தானே நல்லா இருக்கு. ஏடா அப்பா அம்மாட்ட சொல்லாத விஷயத்த கூட, அண்ணன்ட்ட சொல்லாத ஒரு விஷயத்த கூட யார்கிட்ட சொல்லுவான்? உற்ற தோழிகள்கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் தான் வந்து மனசுல உள்ள பரிமாற்றம் என்பது நடக்கும். வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட தான் சொல்ல முடியும். அப்படினால அந்த பிள்ளைகளை வந்து சேர்ந்து அப்படியே காவலுக்கு போய் எங்க போய் காவல் காக்கிறது இன்னைக்கு? எப்படி எங்க காக்கலாம்? இங்க பார்க்கலாம். சொல்லுங்க நீங்க. சிந்து நதிக்கரை பரத்துல கரை போரும் அந்த நேரம் அப்படி இருக்கு எனக்கு. ஆனா ஒளிபெருக்கி ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பயந்துட்டே வந்தேன். என் தேவன் பாடினாள், கீதம் பாடினாள், ஏழை பூவை பால சூடினாள்.
அற்புதம் சிறப்பு எப்படியே நம்ம பாடிட்டு இருந்தோம். ஹலோ, உரங்கான்பட்டி அருண் பாண்டியன் டீ ஸ்டால் உரிமையாளர் டி கண்ணன் மாமா அவர்கள் வள்ளியாக நடிக்கும் KS மல்லிகாதேவி அவர்களை பாராட்டி 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமை படைத்துள்ள அன்புள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வந்து தோழிகளாக வரட்டும், சேர்ந்த அப்புறமா காவலில் பார்த்துக்கிறோமா? அப்படியா, சரி.